புரட்சி கவிதாசன் சார் வணக்கம். புரட்சி கவிதாசன் சார், இந்தியாவுடைய இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு பெரிய இண்டிபெண்டன்ட் பாடியாக இருந்தாலும் கூட அவங்க ஒன்றும் தனியாக அதுக்கு ஆட்கள் எல்லாம் கிடையாது. அவங்க ஒவ்வொரு மாநில அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ரெவென்யூ ஆஃபீஸர்ஸ் மூலமாகத்தான் இந்த வேலையை செய்கிறாங்க. லோக்கல் பாடி ஆட்கள் மூலமாகத்தான் இந்த எலெக்ஷன் ஒர்க், இந்த வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கிற பணி, இது எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. ராகுல் காந்தி முன்வைத்திருக்கக்கூடியது டைரக்டா அவர் அட்டாக் பண்றது எங்க அப்படின்னா, இந்தியாவுடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆபீஸையே தான் அட்டாக் பண்றாரு. என்ன காரணம் சார்? இல்ல, ராகுல் காந்தி அவர்கள் அதாவது தங்களுடைய கொள்கையை, தங்களுடைய திட்டங்களை, தங்களுடைய ஆட்சியுடைய பெருமைகளை, அருமைகளை இந்தியா முழுவதும் சொல்லி மக்களுடைய மனதை வென்று ஆட்சி அமைக்கிறதுக்கு தொடர்ந்து போராடி தோற்று போய் அதனுடைய உச்சமாக இப்பொழுது வாக்குப்பதிவு எந்திரங்கள் தான் இந்தியாவுடைய தேர்தலை தீர்மானிக்கிறது, மக்களுடைய இதயங்கள் அல்ல, இந்தியர்கள் யாரும் ஓட்டு போடல, இவிஎம் தான் ஓட்டு போடுது அப்படின்னு ஒரு பெரிய புழுகு முட்டையை அவிழ்த்து விட்டு இருக்கிறார். சரி, வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற நெறியாளர் சொல்றாரு, whether it is atom bomb or smoke bomb அப்படின்னு கேட்டார். அதாவது இது வெடிக்கக்கூடிய அணுகுண்டா அல்லது புகையக்கூடிய சீனி பட்டாசா அப்படின்னு கேட்டார் அண்மையில. அதே நானும் திரும்ப கேட்கிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெரிய பில்டப் பண்ணி பெரிய பில்டிங் கட்டி அதுல பெயிண்ட் எல்லாம் அடிச்சு நான் இந்த ஆட்டம் பாம்பு வச்சிருக்கிறேன், அதை கொண்டு வந்தால் இந்தியாவை வெடித்து சிதறிவிடும் அப்படின்னு, அதாவது மரியாதைக்குரிய பண்டித ஜவஹர்லால் நேருவை பிரதமராக 16 ஆண்டுகள் தேர்வு செய்த இந்த தேர்தல் ஆணையம், இந்திரா காந்தி அம்மையாரை 17 ஆண்டுகள் தேர்வு செய்த இந்த தேர்தல் ஆணையம், மொராஜி தேசாயை, அது மாதிரி லால் பகதூர் சாஸ்திரியை, அது மாதிரி அமர் ராஜீவ் காந்தி அவர்களை, அதற்கப்புறம் விபி சிங் அவர்களை, குஜ்ரால் அவர்களை, இது மாதிரி நரசிம்மராவ் அவர்களை, இப்படி ஒரு பாரம்பரிய மிக்க பெருமை மிக்க ஒரு உலகத்துல ஆகச்சிறந்த ஆக பெரிய இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது கம்ப்ளீட்டா புழுதி வாரி தூற்றி இருக்கிறார். நான் சொல்றேன், அடிக்கடி சொல்லுவேன், சீதையின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும் என்று நான் அடிக்கடி வலியுறுத்துவேன். அதனால நோ ஒன் எபோவ் தி லா, சட்டத்துக்கு மேற்பட்ட யாருமே இருக்க முடியாது, எல்லாமே சட்டத்துக்கு கீழ்ப்படிந்ததுதான். அதான் ரூல் ஆஃப் லா. சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டுல அனைவரும் கேள்விக்குள்ளாக்க வேண்டும், அனைவரும் விசாரிக்கப்பட வேண்டும், அனைவருக்கும் கேள்வி கேட்பதற்கான உரிமை இருக்கிறது. அதனால ராகுல் காந்திக்கு மட்டும் பொன்னாலான உயிர், புரட்சி கவிதாசனுக்கு மண்ணாலான உயிர் எல்லாம் கிடையாது. உயிர் உயிர் தான். அதானிக்கு ஒரு உயிர், அம்பானிக்கு ஒரு உயிர், இங்க இருக்கிற கூலி தொழிலாளிக்கு ஒரு உயிர் எல்லாம் கிடையாது. அவனுக்கு ஒரு ஓட்டு, இவனுக்கு ஒரு ஓட்டு தான். அதனால ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. அதனால மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் கேள்வி கேட்பதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறது, உரிமை இருக்கிறது. ஆனால் எந்த நிறுவனத்தை பத்தி கேள்வி கேட்கிறோம், என்ன மாதிரியான கேள்வி கேட்கிறோம், என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம், நீங்க என்ன கன்விக்ஷனே பண்ணிட்டீங்களா? எந்த நீதிமன்றத்துல தேர்தல் ஆணையத்தை திருடன் டிக்ளேர் பண்ணிச்சு? எந்த நீதிமன்றத்துல தேர்தல் ஆணையத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ரகசிய கூட்டணி, குற்ற கூட்டணி இருக்கிறது என்று தீர்ப்பளித்தது? இவரு காங்கிரஸ் கட்சி ஆபீஸ்லயே விசாரணை நடத்தி, காங்கிரஸ் கட்சி ஆபீஸ்லயே எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் எடுத்து, காங்கிரஸ் கட்சி ஆபீஸ்ல ஜட்ஜ்மெண்ட் போட்டாரா? என்னங்க இது நடைமுறை சார்? நீங்க அதாவது உள்ளங்கை நெல்லிக்கனியாக குற்றச்சாட்டுகளும் அதற்கான தரவுகளும் இருக்கிறது என்றால் வெல்கம், வாங்க சார், யூ ஹேவ் டு ப்ரூவ். நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. அதுல மோடி இல்ல, யாரா இருந்தாலும் அதுக்கு அப்பாற்பட்டவர்கள், சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், சட்டத்திற்கு மேலானவர்கள் என்று யாருமே கிடையாது. நீங்க உதாரணத்துக்கு ராமர் கோவில் கேஸ்ல ராமரே வழக்கு நடத்தினாரு, ராம்லல்லா அப்படின்னு சொல்லி குழந்தை ராமருக்காக காடி நோக்கி போட்டு வழக்கு நடத்தினான். நீதிமன்றம் இங்கே இருக்கு, கடவுளே நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறது. அதனால மோடி வரக்கூடாது என்று கிடையாது, அமித்ஷா வரக்கூடாது என்று கிடையாது. அதனால வாங்க, ட்ரையபிள் தான், ஆனால் கொஸ்டினபிள் தான். அதனால தாராளமாக வரவேற்கிறோம், மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். இந்திய தேர்தல் ஆணையத்தை சீர்திருத்துவதற்கு, செப்பனிடுவதற்கு, அது ஃப்ரீ அண்ட் ஃபேரா, பாரபட்சமற்ற முறையில, சுதந்திரமான முறையில தன்னுடைய தேர்தல் கடமையை செய்வதற்கு அனைத்து இந்தியர்களும் ஆவணம் செய்ய வேண்டும். அதுல எதிர்கட்சிக்கு ஒரு பெரிய கடமை இருக்கு. ஆனா நீங்க புதுசா ஒரு பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சது மாதிரி ஒரு வாரமா நீங்க போட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு
ஒரு வாரமா நீங்க வந்து பிரசன்டேஷன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு சில சில அதாவது பெய்டு ரைட்டர்ஸ் பெய்டு பீப்புளை வச்சுக்கிட்டு நீங்க வந்துட்டு இந்தியா வந்து குட்டிச்சோறானது மாதிரி இந்தியா வந்துட்டு மோடி அரசாங்கம் வந்து இந்தியாவை திருடி விட்டது சூர்கே. நீங்க அங்க மோடி சூர்கேன்னு இன்னைக்கு சொல்லல, சௌகிதார் சூர்கே காவலாளி திருடனாகி விட்டார் என்று கடந்த தேர்தல்ல நீங்க வைத்தீங்க பிரச்சாரம். சார் ஒரே ஒரு நிமிஷம் சொன்னீங்க, புரட்சி கவிதாசன் சார், என்னன்னா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கும்போது நாங்க ராகுல் காந்தி பேசிய போது அவர் ஒளிபரப்பின அந்த பிரசன்டேஷனுடைய வீடியோவும் நாங்க பப்ளிஷ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நீங்க குறிப்பாக இந்த மகாதேவபுரம் அப்படிங்கிற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஒரு பூத்துல அடுத்தடுத்து வரக்கூடிய வாக்குச்சாவடி மையங்கள்ல ஒரே நபருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்ட்டு அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த விஷயம், நீங்க ஒரே ஒரு படுக்கை அறை கொண்ட ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீட்டில் ஒரு ரூம் இருக்கக்கூடிய இடத்துல 40 வாக்காளர்களுடைய பெயர் இருக்கு அப்படின்ட்டு அவர் குறிப்பிட்டிருப்பது, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமான கேள்வியாவே படலையா? இல்லங்க நான் கேட்கிறேன், இந்த வாக்காளர் சேர்ப்பு முகாம் என்பது யார் நடத்துறா? நீங்க ஏற்கனவே நீங்க பேசும்போது சொன்னீங்க அழகா, தேர்தல் ஆணையம் என்று ஒன்று வானத்திலிருந்து குதித்து வரவில்லை. அது வந்து அந்தந்த மாநில அரசு அதிகாரிகளைத்தான் தேர்தல் கோட் ஆஃப் கான்டக்ட், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அறிவித்த பிறகு கலெக்டர் வந்து ரிட்டர்னிங் ஆபீசர் ஆகிறார். கரெக்ட். டிஆர்ஓ ஆர்டிஓ எல்லாம் அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆபீசர் ஆகிறாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களை, அரசு அதிகாரிகளை, ஆசிரியர்களை தான் தேர்தல் நடத்த அளவீராளா, பிரசிடிங் ஆபீசரா, பூத் ஆபீசரா இப்படி எல்லாம் வைக்கிறோம். ஆக இந்த கல்விக்கூடங்கள், இந்த பள்ளிக்கூடங்கள், இந்த கல்லூரிகள் வாக்கு எண்ணும் மையங்களாக இருக்கிறது. ஆக எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முழுக்க மாநில அரசை சார்ந்தது. சரிங்களா? நடத்தக்கூடிய அதிகாரிகள் மாநில அரசாங்கத்துடைய பார்ட் அண்ட் பார்சலாக இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள். அப்ப வாக்காளர் சேர்ப்பு முகாம் என்று ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் பிரத்யேகமா அறிவிக்கிறாங்க. அப்படி அறிவிக்கும் பொழுது வாக்காளர்களை சேர்ப்பது சுமோட்டவா வாக்காளர்கள், விழிப்புணர்வு உள்ள வாக்காளர்கள் தங்களை போய் ஃபார்ம் 6ல சேர்க்க சொல்லி விண்ணப்பிப்பாங்க. அந்த அளவுக்கு விழிப்புணர்வு உள்ளவர்கள் அரசியல் கட்சி முகவர்கள் மூலமாக அவங்க கொஞ்சம் ஊக்கப்படுத்தப்பட்டு கொண்டு போய் சேர்ப்பாங்க. இப்ப நான் கேட்கிறது என்னன்னா, 0 என்று ஒரு அட்ரஸ காமிச்சு, அல்லது ஏபிசிடி என்று ஒரு அட்ரஸ காமிச்சு, அல்லது ஒரு பெட்ரூம் காமிச்சு 50 பேரை சேர்த்தது யார் சொல்லுங்க? மோடி சேர்த்தாரா, இல்ல அமித்ஷா சேர்த்தாரா, இல்ல பிஜேபி சேர்த்ததா, இல்ல தலைமை தேர்தல் கமிஷனர் சேர்த்தாரா? தப்பு நடந்துருச்சு இல்ல? யாரால நடந்தது, எப்படி நடந்தது கண்டுபிடிங்க. அது யாரா இருந்தாலும் சரி. சார் அதை எப்படி ராகுல் காந்தி எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சார் கம்ப்ளைண்ட் கொடுங்க சார். அதுக்கு சரி, அப்ப நீங்க வந்து சார் என்னன்னா புரட்சி கவிதாசன் சார், நீங்க ரொம்ப நியாயமா நீங்க கேள்வி கேக்குறீங்க. இல்ல சார், நீங்க ரொம்ப நியாயம் கண்டுபிடிங்கங்கறீங்க. ஆனா யார் கண்டுபிடிக்கிறது? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய வரலாற்றில் சார் முதல் முறையாக இப்படி வந்து இந்த நாட்டினுடைய ஆகப்பெரும் ஒரு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வரைபடத்தில் ஒரு ஆகப்பெரும் தேசத்தினுடைய ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இப்படி ஒரு பப்ளிக்கா ஒரு சார்ஜ் பண்றாரு ஒரு பெரிய இண்டிபெண்டன்ட் பாடி மேல. ஆனா அந்த இண்டிபெண்டன்ட் பாடி என்ன சொல்லுது அப்படின்னா, ராகுல் காந்தியினுடைய பெயரை டைப் பண்ணிட்டு ஒரு பிரமாண பத்திரத்தை உறுதிமொழி கூட நான் இதை பத்தி விசாரிக்கிறேன்னு சொல்லுது. இதுதான் முறையா? சார் இல்ல நான் கேக்குறேன் தயவு செய்து நெறியாளர் கொஞ்சம் மனசாட்சியோட இருங்க. சரி, 17 பேரு மாஞ்சோலையில தேயிலை தோட்டத்துல சார் நீங்க பாருங்களேன், நீங்க வந்து ஒரு கிரிமினல் சார்ஜஸ் சொல்லி முடிச்சேன் சார், ஒரு கிரைம் இன்சிடென்ட்ஸ் ஒரு இன்ஸ்டிடியூஷனுடைய அது சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகி போறதுக்கு வித்தியாசம் இருக்கு சார். நீங்க ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஹியர்மி, முதல்ல நான் பேசுறத கேளுங்க சார். நீங்க என்னதான் முடிவு எடுத்துக்கங்க, ஆனா பேசுவது என்னுடைய உரிமை. என்ன வாய் அடைக்க பார்க்காதீங்க. ஏன் வாயை மூடலாம், ஊர் வாயை மூட முடியாது. கேட்பாங்க நாளைக்கு கோடிக்கணக்கான புரட்சி கவிதாசன் கேள்வி கேட்பாங்க. சரி, இப்ப நான் என்ன கேட்கிறேன், நம்பர் 1, நீங்க இவ்வளவு அருமையா கதை வசனம் ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி அழகா படமாக்கி கொண்டாந்து ஓட்டிட்டீங்க. ஆனா கிளைமாக்ஸ் நான் சொல்றேன் சார், நீங்க சொன்ன அந்த ஜீரோ முகவரி, ஏபிசிடி முகவரி, ஒரு பெட்ரூம்ல 40 பேரு என்று சொல்லக்கூடிய அந்த பீப்புள் அவங்க தேர்தல்ல ஓட்டு போட்டாங்கன்னா இல்லையா? அதை சொல்லுங்க தயவு செய்து சார். நீங்க சத்தமா ஓட்டு போட்டிருக்கான்னு சொல்லுங்க, அல்லது ஒரே ஆளு 4 இடத்துல ஓட்டு போட்டிருக்கான்னு சொல்லுங்க. தப்பு இருக்கு
சார் நான் வந்து தேர்தல் கமிஷனை வந்துட்டு நான் மாசு மறுவற்ற பொருள் அப்படி தூய்மையான பொருள் சப்பக்கட்ட விரும்புறேன். நான் வந்து தேர்தல் ஆணையத்துடைய ஸ்போக்ஸ் பர்சன் இல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பேச்சாளர். அதற்காகத்தான் பேசுகிறேன். அதனால தவறு, நீங்க வந்து ஒரு பெட்ரூம்ல 40 பேர் இருந்தாங்கன்னு சொன்னா அப்பட்ட பேர தவறு. ஐ அக்ரி வித் யூ. இதுல என்ன டவுட் சார்? இங்க பிரச்சனை சார் இங்க என்னன்னா, இந்த பிரச்சனை ஒருவேளை புரட்சி கவிதாசன் சார் புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் சார் நீங்க பேலட் பேப்பர்னுடைய ப்ரூஃப கொடுங்கன்னு சொல்லி கேட்டது. நீங்க கொடுங்கன்னு சொல்லி கேட்டது, ஏன் நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டது. அதையே தான் இன்னைக்கு ராகுல் காந்தி கேட்கிறாரு. நீங்க அடுத்தடுத்த வாக்கு மையங்கள்ல குறிப்பிட்ட நபருடைய பெயர் வந்து அந்த பட்டியலில் இடம் பெற்றிருக்கிறத இவர் ஓட்டு போட்டுக்காரா இல்லையாங்கிறத எப்படி நாங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு கேட்கிறாரு. அதுக்கான டிஜிட்டல் தரவுகளை கொடுன்னு கேட்கிறாரு. அவ்வளவுதான், சிம்பிள் தானே? இல்லங்க, நீங்க இந்திய தேர்தல் ஆணையம், அதாவது உங்களுக்கு என்னன்னு தெரியல, அதாவது பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவர் அது பேசுவதெல்லாம் வேதமாகிறாது. அது அவர் எதிர்க்கட்சி தலைவர், அவருக்கு பெரிய ரோல் இருக்கு ஜனநாயக நாட்டுல. ஆனா ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய முடியாது, எனக்கு அதற்கான அறிவு கிடையாது, நான் வெரிபிகேஷன் செய்ய மாட்டேன். நீங்க அவர் ஏற்கனவே நண்பர் பேசும்போது சொன்னாரு, கோர்ட்ல வந்துட்டு அறியாதவங்க தெரியாதவங்க மனு எப்படி கொடுப்பாங்க. ஏங்க அறியாதவங்க தெரியாதவங்க கோர்ட்டுக்கு எதுக்குங்க போறாங்க? அறியாதவங்க தெரியாதவங்க கோர்ட்டுக்கு போற அறிவு எப்படி உங்களுக்கு வருது? அதனால குறைந்தபட்சம் நான் வந்து சத்திய பிரமாணமாக இதை சொல்லுகிறேன் என்று கையெழுத்து போடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் சார் அபிடவிட்டுங்கிறது வேற ஒண்ணு ஒரு வானத்துல இருந்து எல்லாம் கண்டுபிடிச்சு வரல. அபிடவிட்டுங்கிறது மேற்கண்ட சங்கதிகளை நான் சத்திய பிரமாணமாக சொல்லுகிறேன் என்று கையெழுத்து, ஒரு வெரிபிகேஷன். இது சாதாரணமா கிரிமினல் நீதிமன்றமா இருக்கட்டும், சிவில் நீதிமன்றமா இருக்கட்டும், அப்பதான் இது ஆக்ஷனபிள், இது டேக்கனபிள் பை தி கோர்ட் ஆஃப் லா. வித்தவுட் சோம், அதாவது பிரமாணம் இல்லாமல் சத்திய பிரமாணம் கொடுத்துட்டீங்கன்னா அது உங்களுடைய வாக்குமூலம். அது வந்து நீதிமன்றத்தில் செல்லத்தக்க, நிலைக்கத்தக்க, ஏற்க தகுந்த வாக்குமூலம். அதான் பிரமாண பத்திரம். நம்ம பைபிளின் பேர்ல எடுப்போம், அல்லது திருக்குறள் பேர்ல எடுப்போம், அல்லது திருக்குறள் பேர்ல எடுப்போம், அல்லது பகவத்கீதை பேர்ல எடுப்போம். நீங்க எதுவுமே வேணாம், சத்திய பிரமாணமாய் சொல்லுகிறேன் அப்படின்னு ஒரு எழுதி கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சார் என்னன்னா, ஜுடிஷியரிக்கு இருக்கக்கூடிய பவர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கிடையாது சார். எலெக்ஷன் நடக்கும்போது மட்டும்தான் அவங்களுடைய வேட்பாளர்களுடைய பிரமாண பத்திரங்களின் மீது அவங்க நடவடிக்கை எடுக்க முடியும். நீங்க எலெக்ஷன் கமிஷனையே சார்ஜ் பண்ணும்போது நீங்க எப்படி பிரமாண பத்திரத்தை கேட்கலாம்? இல்ல இல்ல, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் சிம்பிள் அலாட் பண்ணும். கட்சி ரெண்டா ஸ்பிளிட் ஆனிச்சுடுவாங்க. என்ன வேணா பண்ணட்டும் சார். சார் இருங்க சார், நான் சொல்றேன் கேளுங்க சார். அதிமுக ரெண்டா உடைஞ்சிச்சு, திமுக ரெண்டா உடைஞ்சிச்சு, மதிமுக உடைஞ்சிச்சு. இந்த கட்சிகளுக்கு சிம்பிள் அலாட் பண்றது, ஆபீஸ் யாருக்கு சொந்தமானது, பெரும்பான்மை மக்கள் யாருக்கு இருக்காங்க, பைலா என்ன சொல்லுகிறது, சட்டத்திட்டங்கள் என்ன சொல்லுகிறது, எல்லாத்தையும் தீர்வு செய்யக்கூடிய ஒரு குவாசி ஜுடிஷியல் போரம் தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அவருடைய அத்தாரிட்டி, அவருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கங்க. சார் எல்லாமே இருக்கட்டும் சார். சார் எலெக்ஷன் சார் நீங்க பாருங்க சார், தயவு செஞ்சு பாருங்க. நாங்க தப்பா சொன்னா சார், தப்பா சொன்னா எங்களுக்கு புரிய வைப்பதற்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. நாங்க தவறா கேட்டா அதை சரி பண்ணி கொள்வதற்கு தயாரா இருக்கோம். ஆனா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, ஒரே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் சார். நீங்க தேர்தல் காலத்தை தவிர நீங்க இதுவரை நீங்க எந்த ஒரு புகார் மனு வந்த போது இப்படி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நீ வந்து உறுதிமொழி பிரமாண பத்திரத்தை கொடு, அப்பதான் நான் என்கொயரியை இனிஷியேட் பண்ணுவேன் என்னைக்கு சொல்லி இருக்குன்னு சொல்லுங்க. எப்ப நீங்க எப்போதுமே சொன்னது கிடையாது. இல்ல சார், சொல்லி முடிச்சிடறேன் சார். அதாவது எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் சொல்லக்கூடிய ஆர்டிஓ, டிஆர்ஓ, தாசில்தார், அது மாதிரி கலெக்டர், அது மாதிரி இது குவாசி ஜுடிஷியல், அது மாதிரி இந்த HRNC போர்டுல இருக்கக்கூடிய கமிஷனர், ஜாயிண்ட் கமிஷனர், அது மாதிரி எலெக்ஷன் கமிஷனர், இது எல்லாமே மியர் பெட்டிஷன் இஸ் நாட் இனஃப். அது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டா தான் பயன்படுத்தப்படும். அது ஒரு முதல் தகவல் அறிக்கை தான் எடுக்கப்படும். அதை தொடர் நடவடிக்கை எடுக்கணும்னா நீங்க பாக்ஸ்ல ஏறி சத்திய பிரமாணமாக சொல்லுகிறேன் என்று வாக்கு மூலமாகவோ அல்லது நிரூபண வாக்கு மூலமாக டைப் அடிச்சோ நீங்க என்டாஸ் பண்ணி கொடுக்கணும். நான் தான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்றாங்க சார். போங்க சார், பொறுப்புள்ள ராகுல் காந்தி அவர்களே, இந்திய ஜனநாயகத்துடைய வெண்டிலேட்டர்ல கிடக்கிற இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய மகான் அவர்களே, ரிஷி அவர்களே, கடவுள் அவதாரம் அவர்களே, தயவு செய்து சிபிஐ போங்க, இல்லையா சுப்ரீம் கோர்ட் இந்தியாவுக்கு இதே டாக்குமெண்ட் கொடுங்க. ஆனால் இருக்கிற வீட்டை இடிக்காதீங்க.
அடிமரத்துல உட்கார்ந்துட்டு அடிமரத்தை வெட்டாதீங்க, மண்ணக்க படுத்துக்கிட்டு எச்சு துப்பாதீங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தை உலகத்திலேயே மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட வாக்காளர் கொண்ட ஒரு தேசத்தை இவ்வளவு கேவலமாக சர்வதேச பொதுவெளியில பொறுப்பே இல்லாம கொச்சைப்படுத்தாதீங்க, எச்சில் உமராதீங்க அப்படி கேட்கிறேன். ஓகே சார், ஓகே.